எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற, எண்ணெய் எதுவுமே சேர்க்காம செஞ்ச, நெய் பட்டர் எதுவுமே சேர்க்காம செஞ்ச ஒரு சிக்கன் பிரியாணியோட ரெசிபி தான். வெஜிடேரியன்ஸுக்கு இதே மெத்தடில் நீங்கள் வெஜிடபிள் பிரியாணியும் செஞ்சு எடுத்துக்கலாம். வெஜிடபிள் வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றி வேக வச்சா மட்டும் போதும். ரொம்ப ஈஸியாக 3 ஸ்டெப்பாக நம்ம இது செஞ்சு எடுத்துக்கலாம். முதல்ல சிக்கன் ரெடி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் சாதம் வேக வைக்கணும், லாஸ்ட்டாக வந்துட்டு ரெண்டுமே சேர்த்து தம் போட்டு எடுத்துடுவேன். மலபார் தம் பிரியாணி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அதே மெத்தடில் நம்ம இதுவும் செஞ்சு எடுக்கிறது எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1 கிலோ அளவுக்கு கைமா ரைஸ் தான் எடுத்துருக்கு. ஜீரகசாலா ரைஸ் சொல்கிறேன், அதே ரைஸ் தான் 1 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கு. 1 கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணிக்காக கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி 1 கிலோ அளவுக்கு சிக்கனும் எடுத்து வச்சுருக்கு. முதல்ல நம்ம சிக்கன் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக 10 to 12 பெரிய சைஸ் பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி, 6 to 8 காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், அரை கப் அளவுக்கு புதினா, அரை கப் அளவுக்கு மல்லி இலை, கூடவே 2 பெரிய சைஸ் டொமேட்டோ தக்காளி. முதல்ல பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது மூணுமே தண்ணி எதுவுமே ஊற்றாமல் க்ரஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் கூட சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு மல்லி இலை, அரை கப் அளவுக்கு புதினா இலை சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. இடிச்சு கூடி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி மிக்ஸி ஜாருக்குள்ளே கட் பண்ணி சேர்த்து இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டியதில்லை. 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ரொம்ப பெருசாக இருந்தால் 2 போதும். இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி அதுவும் நம்ம சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற மீடியம் புளிப்பில் இருக்கிற தயிர் அது ஊற்றிக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருக்கிறது எடுக்காதீங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு, அப்ராக்சிமேட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துருக்கு. 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே எலும்பிச்சம்பழத்தோட ஜூஸ், லெமன் ஜூஸ், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது சிக்கனுக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் கூடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அரை மணி நேரம் மூடி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே மசாலா நல்லா அப்சர்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் குக்கருக்குள்ளே தான் நம்ம இது வேக வைக்கிறது. வெந்ததுக்கு அப்புறம் இது கலர் கம்மியாக இருந்தால் நமக்கு பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அப்படின்னு நினச்சிட்டு நான் இதுக்குள்ள 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே காஷ்மீரி மிளகாய் தூள் கூடி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் மட்டும் சேர்த்தா போதும். குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி ஆவி ஃபுல்லாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். ஒரு விசில் போதும். ப்ரோய்லர் சிக்கன் கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கிலோ அரிசி ஒரு பாத்திரத்தில் இல்லை கப்பில் கிளாஸில் இருந்தால் கூட கரெக்டான அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதே கப்புக்கு நமக்கு தண்ணியும் கரெக்டான அளவுக்கு எடுக்க முடியும். டபுள் குவான்டிட்டி தண்ணி தேவைப்படும் அரிசி கரெக்டான அளவுக்கு வேகிறதுக்கு. அதனால் நம்ம இப்போ அளந்து எடுத்துக்கலாம். எனக்கு 240 ml கப்புக்கு 5 கப் அளவுக்கு அரிசி இருக்குது. அதை அங்கே எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே சிக்கனுக்குள்ளே இருக்கிற ஆவி ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நான் அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ அது கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மசாலைக்குள்ளே அப்ராக்சிமேட்டாக அரை கப்புலேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி வரைக்கும் இருக்குது. அது அங்கே இருக்கட்டும். அரிசி வேக வச்சுக்கலாம். ஊற வைக்காமல் 5 கப் அளவு அரிசி கரெக்டான அளவுக்கு வேகிறதுக்கு 10 கப்பு தண்ணி நமக்கு தேவைப்படுது. சிக்கன் மசாலைக்குள்ளே அரை கப்பு தண்ணி அப்ராக்சிமேட்டாக இருக்கிறதுனால நான் இதில் அரை கப் அளவு தண்ணி கம்மியாக தான் ஊற்றியிருக்கு. 9.5 கப் அளவு தண்ணி தான் நான் இப்போ ஊற்றியிருக்கு. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கூடவே 2 இன்ச்சு சைஸுக்கு பட்டை, 10 ஏலக்காய். ஏலக்காய் சின்ன சைஸாக இருக்குது, அதனால தான் 10 சேர்த்துருக்கு. பெருசாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 6 கிராம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு முழுசாக இருக்கிற பெப்பர் சேர்த்துருக்கு. அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பிரியாணி இலை, தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இவ்வளோ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. தீயில தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி கழுகி எடுக்கணும். நான் இது வரைக்கும் அரிசி கழுகலை. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி கழுகி ஊறுறதுக்கு முன்னாடி உடனே தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது தீ கம்மி பண்ணி வச்சு கம்மியாக இருக்கிற தீயில நம்ம இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி முக்கால்வாசி வற்றி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் மிச்சம் இருக்குது.
இந்த டைமில் நல்ல ஒரு டைம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். அரிசி ரொம்ப அதிகமாக வெந்து போகக்கூடாது. நம்ம இதை மறுபடியும் தம் போட்டு எடுக்கும் போது அதிகமாக வெந்து போயிடும். முக்கால்வாசி வெந்த போதும். முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அரிசி பாருங்கள் முக்கால்வாசி தான் வெந்திருக்கு. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமையும் இருக்குது. அரிசி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றியிருக்கு. அது அங்கே இருக்கட்டும். அடுத்தது குழி வார்க்கிற ஒரு கடாய்க்குள்ளே சிக்கன் வேக வச்சது நம்ம ஊற்றியிருக்கு. அதுக்கு மேலே நம்ம இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சாதம் சூடோடையே மேலே வந்து இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்டவ் இது வரைக்கும் நான் ஆன் பண்ணலை. எல்லாமே போட்டு செட் ஆனதுக்கப்புறம் நம்ம தீ ஆன் பண்ணிடலாம். சாதம் மசாலைக்கு மேலே இதே மாதிரி போடும்போது அமர்த்தக்கூடாது. ஜஸ்ட் இதே மாதிரி போட்டுகிட்டே இருங்க. ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் மேலே மட்டும் லைட்டாக அமர்த்தி கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டால் போதும். நம்ம இது தீ ஆன் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த கீழே போட்டிருக்கிற மசாலா லைட்டாக கொதித்து அதோட ஆவி மேலே ஏறணும். சீக்கிரம் அமர்த்தி விட்டுருச்சுன்னா ஆவி ஏறத்துக்கு லேட் ஆகும். அதனால் மெதுவாக மேலே மட்டும் லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக இதே மாதிரி லெவல் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே 2-3 ஐட்டம்ஸ் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று மஞ்சள் பால். பாலுக்குள்ளே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து கலக்கி ஊற்றிருக்கு. டர்மரிக் மில்க் தான் அது. அது வந்துட்டு இந்த சாதம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் கிடைக்கிறதுக்காக தான் சேர்த்துருக்கு. அதுக்கு மேலே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் இதே மாதிரி லைட்டாக போட்டிருக்கு. கொத்தமல்லி எல்லாம் சின்ன பீஸ் இதே மாதிரி கட் பண்ணி அதுக்கு மேலே சேர்த்துருக்கு. நெய் உங்களுக்கு இந்த டைம் வேணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இந்த சாதத்துக்கு மேலே லைட்டாக ஊற்றினதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா நெய் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இந்த மூடியில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. அதுவும் நான் மூடிட்டேன். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மேலே ஆவி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடலாம். தீ ரொம்ப கம்மி பண்ணி வைக்கணும், இல்லை இருந்து அடி பிடிச்சிடும். கம்மியாக இருக்கிற தீயில தான் நமக்கு இதே மாதிரி ஆவி வரணும். இது வந்து ஒரு செமி தம் மெத்தட் தான். இப்போ இந்த மாதிரி செய்யும்போது அந்த சிக்கன் மசாலையோட மனம், மேலே இருக்கிற அந்த டர்மரிக் மில்க்கு, கொத்தமல்லி எல்லாம், கரம் மசாலா இதோட மனம் எல்லாம் அந்த சாதத்துக்குள்ளே இறங்கிடும். சாதம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியுமாக இருக்கும். கரெக்டான மெத்தடில் தம் போடுறது அப்படின்னா இந்த மூடிக்கு மேலேயும் அதே மாதிரி பாத்திரத்துக்கு கீழேயும் ஒரே மாதிரி சூடு கிடைக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த மூடியோட ஓரம் ஃபுல்லாகவே மைதா மாவு வச்சு நல்லா சீல் பண்ணிவிடு. கொஞ்சம் கூடி ஆவி வெளியே போகாமல் தான் தம் பண்ணி எடுக்கிறது. தம் ஓப்பன் பண்ணும்போது தான் நல்ல மனமாக இருக்கும். அந்த மாதிரி தான் மலபார் தம் பிரியாணி ரெடி பண்ணுறது. இது வந்துட்டு செமி தம் மெத்தடில் நம்ம செஞ்சு எடுத்துருக்கிறது. இந்த பிரியாணி 2 மெத்தடில் உங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். நான் இப்போ செய்கிற மாதிரி மேலே இருக்கிற அந்த சாதம் மட்டும் மிக்ஸ் பண்ணி தனியாக மாற்றினதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த மசாலா தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா வந்துட்டு சர்வ் பண்ணும்போது சாப்பிட்ற டைமில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கன் மசாலா வந்து தனியாக பிளேட்டுக்குள்ளே போட்டு அதுக்கு மேலே நமக்கு எவ்வளோ சாதம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சாதமும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அது ஒரு மெத்தட் தான். அது இல்லை இருந்தால் சிக்கன் மசாலா சாதம் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து அந்த கடாய்க்குள்ளேயே மிக்ஸ் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு மேட்ச் ஆகிற எல்லா சைட் டிஷ்ஷுமே இந்த பிரியாணிக்கு மேட்ச் ஆகும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.